ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கினிஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு பன்னீர் டிக்கா செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 200 ml அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அது கூட காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்ந்து அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ தயிரோடு கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த டேஸ்ட்டு தயிரோடு நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். அதையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், குடமிளகா நான் எல்லோ கலர் குடமிளகா எடுத்திருக்கேன், 1 பெரிய குடமிளகா, அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். உப்பு, மசாலா, தயிர் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த வெஜிடபிள் கூட நல்லா கலக்கணும். கலந்ததுக்கப்புறம் தனியாக இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். நான் இது கூட இப்போது பன்னீர் சேர்க்க போகிறேன். பன்னீர் வந்து பெரிய சைஸ் பன்னீர் நம்ம தேவையான அளவு சைஸ் கட் பண்ணியும் நம்ம வாங்கிக்கலாம். சின்ன சைஸ் பன்னீர் நான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த மசாலாவோட நல்லா ஆட் பண்ணி ஒரு தந்தூரி ஸ்டிக்கில் நம்ம பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். ஒரு பிளேட் எடுத்து நம்ம சேர்த்து வச்சுருக்க இந்த தந்தூரி ஸ்டிக்கில் எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் அதோட உப்பு, காரம் எல்லாமே ஒன்றா சேரும். அப்புறம் நல்லா ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணி நம்ம சேர்த்து வச்சுருக்குறோம் இல்லையா தந்தூரி ஸ்டிக்கில், இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் கொஞ்சம் இதுக்கு எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்காமல் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஈஸியாக ஒரு பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை டேஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.